யாருடைய குடும்பத்தையும் நிந்தனை செய்யாதே. அது அம்பாளை நிந்தனை செய்வதற்கு சமம். சில பேருக்கு அடுத்தவர் குடும்பத்தை, நெருங்கிய சொந்தங்களை கேவலப்படுத்தி நிந்திப்பதில் ஒரு ஆனந்தம். இது வேண்டாத கர்மாவை சேர்க்கிறது. அம்பாளை வழிபட்டுண்டு அடுத்தவளை நிந்தித்தால் உடன் கேடுபலன் வரும். டிராபிக் கான்ஸ்டபிள் முன்னாடி சிக்னல் பார்க்காம ஓட்டினால் உடன் தண்டனை. அது மாதிரி. மேலே கேளுங்கோ நான் சொல்றத. மகா பெரியவாளை சந்திக்க ஒரு அம்மையாரும் அவருடைய கணவரும் வந்திருந்தனர். பெரியவா நிஷ்டையில் இருந்ததால் அவர்களை மடத்திலுள்ளோர் காத்திருக்கும்படி சொன்னார்கள். தம்பதியினர் காத்து நின்றனர். கணவர் கர்ம சிரத்தையுடன் அங்கு விரிக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தில் உட்கார்ந்தார். அவர் மிகுந்த அமைதியுடன் காணப்பட்டார். ஆனால் அந்த பெண்மணி சற்றே சலிப்புடன் காணப்பட்டார். கொஞ்ச நேரம் குறுக்கும் நெடுக்கும் நடந்துவிட்டு பிறகு தன் கணவருக்கு சற்று தள்ளி உட்கார்ந்தார்.